மக்களை நீங்க முட்டாளான்னு நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி கூடுற கூட்டம் காசுக்கு கூடுற கூட்டம் தான். இனிமே இந்த எலெக்ஷன்ல வந்து இவங்க ஒரு 15 கட்சி, அவங்க ஒரு 10 கட்சி சேர்ந்து தளபதியை எதிர்க்க போறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தளபதியை எதிர்க்கும். பல கட்சிகளோட தலைவர்கள் தான் இந்த கூட்டணியில இருக்காங்களே தவிர அந்த தொண்டர்கள் இப்ப தளபதிக்கு ஓட்டு போட்டா என்ன தப்பு, நீ ஏன் மறுபடி திமுக அதிமுகலயே சவாரி பண்ணணும்னு நினைக்க, அவன் மனுஷனா கூட நம்மளை மதிக்கலையே. அந்த அளவு காங்கிரஸ் தொண்டர்கள்னாலும் சரி, பல கட்சிகளோட தொண்டர்கள் அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு களம் அது கிடையாது. இன்னைக்கு திமுகவா டிவிகேவா அவ்வளவுதான். டிஎம்கேவோட மக்கள் விரோத செயல்கள் என்னென்ன, எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, இதை ஃபுல்லா தெருவா வீடு வீடா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, யாரு மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்ல, எல்லாத்துக்கும் தலைமையில இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கிய காரணம். எல்லாரையும் ஊழல் பண்ண வச்சு அந்த பங்கை வச்சுதான் கட்சி குடும்பம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக பிஜேபி கள்ள தொடர்புல உள்ளது. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இவர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் பிஜேபி நடவடிக்கை எடுக்காது. பிஜேபியை திட்டி இவங்க வந்து ஓட்டு வாங்கணும். அதுவுமே சாதாரணம் இல்ல. அது ஒண்ணுத்துக்கும் இல்லாத கட்சியா இருந்தது தமிழ்நாட்டுல. 2% 3% வந்துரும் சொல்லி இப்ப 17% கொண்டு வந்து விட்டதே திமுக தான். அவர்களுக்குள்ள உள்ள அக்ரிமெண்ட் அதுதான். இன்னைக்கு மட்டும் நான் சொல்றேன், காங்கிரஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க எப்படி வேணாலும் முடிவெடுக்கட்டும், திமுக விட்டு போயிட்டாங்க அப்படின்னா திமுக அடுத்த செகண்ட் ஆந்திரால ஒரு என்டிஆர், தமிழ்நாட்டில் ஒரு எம்ஜிஆர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் ஆக போகுது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களால் நம்ப முடியுதோ நம்ப முடியலையோ, அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது. கலை யதார்த்தம் இதுதான். மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க, தாய்மார்கள் முடிவு செஞ்சுட்டாங்க, ஜென்சி கிட் முடிவு பண்ணிட்டாங்க, 2K கிட் முடிவு பண்ணிட்டாங்க, பெரியவர்கள்லாம் என் பையன் சொல்லிட்டான், என் பொண்ணு சொல்லிட்டான், நான் ஓட்டு போட போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை தாண்டி என் பேரன் சொல்லிட்டான், என் பேத்தி சொல்லிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் தயாராயிட்டாங்க. 1000 ரூபாய் கொடு, 5000 ரூபாய் கொடு, ஃப்ரீ பஸ் கொடு, இல்ல ஃப்ரீ ஹெலிகாப்டரே கொடு, இல்ல ஃப்ரீ ஃபிளைட்டே கொடு, ஓட்டு எங்க அண்ணனுக்கு தான் அப்படின்னு தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை நம்ப தமிழக மக்கள் தயாராக இல்லை. ஒரே தீர்வு, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கொஞ்சம் கேப் போட்டுருச்சுல ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம்? ஆமாம், பல்வேறு விதமான நிறைய ஒர்க்கு, கட்சி ஒர்க்கே நிறைய இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈரோடுக்கு அப்புறமே தளபதி வந்து எலெக்ஷனுக்காக கட்சியை ரெடி பண்ணுறது, கட்சிக்காரர்களை ரெடி பண்ணுறது, அப்பாயின்மெண்ட்ஸு, தேர்தல் அறிக்கை, சுற்றுப்பயணம், நிறைய விஷயங்கள் இன்டர்னலாக போய்கிட்டு இருக்கு. ஹெவி ஒர்க். நீங்கள் வெளியில் டிவியில் வந்து பேசினா மட்டும்தான் வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ள வேலை இன்டர்னலாக நிறைய ஒர்க் போயிருக்கு. ஏகப்பட்ட முன்னேற்றங்கள். நாங்கள் எலெக்ஷனை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன் நோக்கி வேகமாக போயிட்டுருக்கீங்க. பட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வந்து, இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜனநாயகனுடைய சென்சார் போர்டு பிரச்சனை, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு சிபிஐ விசாரணை, இந்த மாதிரியான பிரச்சனை அப்போது தாவேகாவினுடைய சார்பாக யாராவது ஒருத்தவங்க வந்து பேசலாம் அப்படின்ட்டு மீடியாவை சார்ந்த நபர்கள் நினைக்கும் போது, அந்த நேரத்தில் அவங்க அவைலபிலிட்டி கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தாவேகா அப்படிங்கிற ஆட்கள் பார்க்கும்போது, ஏன் இந்த நேரத்தில் இவங்க சைலண்ட்டாக இருக்கணும், அன்அவைலபிலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த ஒரு அமைதி, இதே அமைதி தான் கரூர் இன்சிடென்ட்லேயுமே நடந்தது. பட் அது வந்து ஒரு பேரிடி, அது எப்போவுமே மாறாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையுமே ஒரு அன்அவைலபிலிட்டி காட்டுறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை, இது வந்து உங்களுடைய கற்பனை. கரூர் இதில் வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கேயே நம்ம இதுலேயே எத்தனையோ தடவை பேசியிருக்கோம். கரூர்லாம் யாருமே பேசாமல் இல்லை. ஒரு 15 நாள் சைலண்ட்டாக இருந்தது. அந்த 15 நாள் நான் பேசியிருக்கேன், அதெல்லாம் பேசியிருக்கோம். அது வந்து நீங்கள் ரொம்ப மறுபடியும் அதே விஷயம் பேசுகிறோம். ஈவன் தோ அது ஒரு பேரிடர், அந்த இடத்துல இருந்தவங்க அதை சட்ட ரீதியாக அணுகுனாங்க, அவ்வளோதானே ஒழிய நத்திங் எல்ஸ். இன்றைக்கி வர அது கோர்ட்டு பார்த்துக்குது. நான் கரூர் இன்சிடெண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கரூர் இன்சிடெண்ட்டு முடிஞ்ச அடுத்த நாள் நான் பேசினேன். சன் டிவியில் பேசியிருக்கேன், எல்லா டிவிலையும் வந்திருக்கேன், எல்லார்ட்டையும் பேசியிருக்கேன். இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அகைன் இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே நிறைய ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து மீடியாவில் பேசுகிறது மட்டும் பார்க்குறீங்க, கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட இன்டர்னல் கூட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் நோக்கி போகணும்ல. கட்சி வந்து இந்த தடவை முதல் முறையாக நம்ம வந்து எலெக்ஷனை சந்திக்கிறோம். அப்போது
திமுகவுக்கு நாங்கள் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறத தளபதி எங்களுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்காரு. அவருடைய வழிகாட்டுதலின்படி, எங்கள் அண்ணன் ஆனந்த அண்ணனோட வழிகாட்டுதலின்படி ரொம்ப சூப்பராக கட்சி எலெக்ஷனை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் அந்த இதில் பிஸியாக இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போது சமீபத்தில் வைத்தியலிங்கம் அவர்கள் டிஎம்கேவில் ஜாயின் பண்ணது இன்றைக்கி கூட லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வந்திருக்காரு வைத்தியலிங்கம் அவர்கள்னு சிஎம்ஏ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியை மேலும் மேலும் ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக சில டவுட்டாக இருந்த கட்சிகள் போய் இணையிறது, மோடி அவர்கள் சமீபத்தில் வந்துட்டு போனது, அடுத்தது February 5 அமித்ஷா வர இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் களம் திமுக அதிமுக அப்படின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையை ஏற்படுத்துது. 2 விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது இந்த சைடு தாவேகாவினுடைய சைலண்ட் பார்க்கும்போது எந்த விதத்தில் அவங்க வந்து நிகராக வந்துட்டாங்க அப்படிங்கிறத நினைக்க வைக்கிறங்கிற ஒரு கேள்வியும் வருது. இது வந்து ஒரு நரேட்டிவ். இதை வந்து ரொம்ப நாளாக அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறது தான். அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே போவாங்க, அவங்க எங்கே வருவாங்க. இன்னும் திமுகவும் அதிமுகவும் தான் கூட்டணி சேரல. இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் அண்ணாவை எதிர்த்து நிற்கிறாங்க, அவ்வளோதான் எங்களுடைய பார்வை. விஜய் அண்ணா மக்கள் கூட நிற்கிறார். கீழே களம் வந்து கூட்டணியை பொறுத்து இல்லை. நாங்கள் கூட்டணி தப்பும் சொல்லலை, புரியுதுங்களா? ஆனால் களம் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா வீடுகளுக்கும் டோர் டு டோர் எஸ்ஐஆருக்காக போனோம். இப்போ வந்து லோக்கலில் மறுபடியும் இஷ்யூஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டிலையும் இர்ரெஸ்பெக்டிவ், நான் ஆரம்பத்திலேருந்து அதே தான் சொல்கிறேன், திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி என்ன கட்சினாலும் இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்லேயும் ஓட்டு இருக்குது. அகைன் திமுக அதிமுக அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே, ஏன் இன்னைக்கு வைத்தியலிங்கம் கூட்டம் வர நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன பையன்லேருந்து வயசான ஆட்கள் வர துண்டை போட்டு கூட்டம் வந்து உட்கார வச்சுருக்காங்க. இந்த கூட்டம் எப்படி கூட்டப்படுது அப்படின்னு தமிழக மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கோட்ரு கோழி பிரியாணி இதுதான். இதில் என்னன்னா இப்படித்தான் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு ஸ்டாலினுக்கும் தெரியும், வைத்தியலிங்கத்துக்கும் தெரியும். இப்படி ஒரு போலியான பிம்பத்தை மக்கள் மத்தியில, மக்களை நீங்க முட்டாளா நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி கூடுற கூட்டம் காசுக்கு கூடுற கூட்டம் தான், இளைஞர் அணி காசுக்கு கூடின கூட்டம் தான். மக்களை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மகளிர் மாநாடு போட்டீங்க, என்ன ஆளுக்கு 4000 ரூபாய் கொடுத்தீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மக்களை இல்ல, ஆமா, மக்களை முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு இதில் வந்து நான் இலங்கையிலேருந்து வந்திருக்க அகதி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இந்த ஸ்டாலின் அரசை பாராட்டுச்சு. இன்னொரு இடத்துல வேற ஒரு பேரை சொல்லி அதே பொண்ணு பேசுது. எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியரை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன செஞ்சாலும் எடுத்து போட்டுருவோம், சரியா? அதனால் நீங்கள் இந்த காசுக்கு கூடுற கூட்டம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. மக்களை ஏமாற்ற முடியாது, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரப்போகிறோம் அப்படின்னு திமுககாரன் எங்கள் ஏரியாலெல்லாம் இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அதே 100 நாள் வேலை பார்த்தவங்களும் ஆளுக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூட்டு போனோம், புரியுதுங்களா? இப்போவும் இந்த மதுராந்தகமாக அங்கே வந்து இப்போ பிஜேபி இது நடந்ததில்ல, கூட்டம் நடந்ததில்ல, இப்போவும் அங்கேருந்து ஆள் கூட்டு போனாங்க 400 ரூபா தலைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சாப்பாடு. இது எல்லாமே தமிழக மக்களுக்கு வெளிச்சமா தெரியுது. இதே 10,000 தான் இன்னொரு இடத்துல உள்ள 10,000, அதே 10,000 தான் இன்னொரு இடத்துல உள்ள 10,000. இவர்கள் அவருடைய பேட்டர்னை மாற்றவே இல்லை. இப்படி நீங்க யாரை போய் ஏமாத்த போறீங்க எனக்கு புரியல. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. தமிழக மக்கள் விழித்துக்கிட்டாங்க. தமிழக மக்கள் விஜயண்ணா பின்னாடி நிற்கிறாங்க. விஜயண்ணா ஒரே ஒரு நான் இத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு வர்றேன் சொன்னா போதும், அவ்வளோ கூட்டம் வரும். நாங்கள் மாநாடு போட்டால் அது திருவிழாவாகுது. இப்போ மதுரை மாநாடெல்லாம் நாங்கள் இருந்தேன். மாநாடு 2 நாள் 3 நாளைக்கு அடுத்து நடக்குதுன்னா அடுத்த முந்தின ஒரு வாரமும் சாயந்தரம் கூட்டமா குடும்பமா குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்து விஜய் மாமா இங்கே தான் பேச போறாரு, அங்கே பாரு விஜய் மாமா போட்டோ இருக்கு பாரு அப்படின்னு குழந்தைங்களை கூட்டு வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகுது. சரி, இது ஓகே, நல்ல விஷயம்தான். இந்த பக்கம் திமுக அதிமுகவினுடைய அந்த எலெக்ஷன் ரிலேட்டபிளான வேலைகள் மறுபடியும் திமுக அதிமுகங்கிற ஒரு பிம்பம், அதுதான் களம் அப்படிங்கிற ஒரு தான் நான் கேட்க. இவ்வளோ நாளா ஒரு பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதே பேட்டர்னை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறீங்க. தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உங்களுடைய அரித்மேட்டிக் உங்களுடைய நரேட்டிவ் இனிமே செல்லுபடி ஆகாது. இனிமேல் இந்த எலெக்ஷனில் வந்து இவங்க ஒரு 15 கட்சி அவங்க ஒரு 10 கட்சி சேர்ந்து தளபதியை எதிர்க்க போகிறாங்க. அடுத்த எலெக்ஷனில் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தளபதியை எதிர்க்கும். இதுதான் வரப்போகுது.
மக்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பல கட்சிகளோட தலைவர்கள் தான் இந்த கூட்டணியில் இருக்காங்களே தவிர அந்த தொண்டர்கள் இப்போ தளபதிக்கு ஓட்டு போட்டால் என்ன தப்பு, நீ ஏன் மறுபடி திமுக அதிமுகலையே சவாரி பண்ணணும்னு நினைக்க, அவன் மனுஷனா கூட நம்மளை மதிக்கலையே. அந்த அளவு காங்கிரஸ் தொண்டர்கள்னாலும் சரி பல கட்சிகளோட தொண்டர்கள் அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஏன் தினகரன் என்னெல்லாம் பேசினாரு எடப்பாடியை, இப்போ வேற பேசுறாரு. இதெல்லாம் அவர்கள் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க அரசியல் அப்படின்னா. அந்த பேட்டர்ன் இனிமே செல்லாது, செல்லுபடி ஆகாது. மக்கள் வேற விழிப்பு அடைஞ்சிட்டாங்க. இன்னொன்று, தளபதி வந்ததுக்கப்புறம் சின்ன பசங்க கூட அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அது நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய நேர்காணலில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. பட் அதிமுகவினுடைய ஐடி வந்து முதல் முறையாக ரொம்ப ஓப்பனாக விஜய் அவர்களையும் டிவிகேவையும் அடிச்சிருக்காங்க. நேற்று மகாபலிபுரம் நடந்த மீட்டிங்க்கு பிறகு ஐடி விங் அந்த டீம் வந்து ட்விட்டர் பதிவு மூலியமாக. ஸோ இந்த ஒரு அடி அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? நாங்கள்லாம் அதை கன்சிடரே பண்ணலைங்க. அதிமுக எங்களுக்கு போட்டியே கிடையாதுங்க. அது 3வது இடத்துல இருக்கு. அது 10% ஓட்டோ 15% ஓட்டோ. இன்னைக்கு 2வது இடத்துல அதிமுக தானே, எதிர்க்கட்சி. இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, களம் அது கிடையாது. அதனால அவர்களை பத்தி பேசுறதுக்கே எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க உங்களை பத்தி பேசுறாங்க, பேசட்டும். ஆல்ரெடி தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சியாச்சே, யார் வேணாலும் பேசட்டும். இல்லைங்க, இன்னைக்கு களம் அது கிடையாது. இன்னைக்கு திமுகவா டிவிகேவா அவ்வளவுதான். அதை தாண்டி களம் கிடையாது. நீங்க வேணா உங்க கற்பனைக்கு உங்க நரேட்டிவுக்கு என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. அதனால அவர்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே விஷயம்தான், டிவிகேவா டிஎம்கேவா, இலக்கு அது மட்டும்தான். எலெக்ஷன்ல கப்பு முக்கியம், பிகிலு, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். டிஎம்கேவோட மக்கள் விரோத செயல்கள் என்னென்ன, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, இதை ஃபுல்லாக தெருவா வீடு வீடாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தளபதி வந்தா, தளபதி சொல்லிட்டாரு, 1 ரூபா திருட மாட்டோம், என்னை சார்ந்தவர்களையும் தப்பு செய்ய விட மாட்டேன். நான் கேட்குறேன், எடப்பாடியோ இல்லை ஸ்டாலினோ தில் இருந்தா, தைரியம் இருந்தா, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டோம் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்க? ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ் கொடுங்க. 2011 2006 தேர்தல் நேரத்துலலாம் சொல்லியிருக்காங்க. இதுலேயே அதையும் சேர்த்து போடுங்க, அப்பதான் அவங்க எக்ஸ்போஸ் ஆகணும். சரிங்களா? யாரு மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, எல்லாத்துக்கும் தலைமையில இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கிய காரணம். எல்லாரையும் ஊழல் பண்ண வச்சு அந்த பங்கை வச்சுதான் கட்சி குடும்பம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ போன இவர் வைத்தியலிங்கம் மேல கூட எஃப்ஐஆர் இவங்க வந்து போடணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இன்னும் பண்ண மாட்டாங்க. பண்ணாதானே அவர் மேல கேஸு. இவங்க எல்லாமே வாஷிங் மிஷின் கட்சிகள். எங்க கட்சி வாசல்ல எத்தனை பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க, எத்தனை பேரை நாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் எங்களுக்கே தெரியும். முன்னாள் அமைச்சர்கள். சரிங்களா? அதனால எங்க தளபதி சொல்லிட்டாரு, அதையும் சேர்த்து. ஏன்னா கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா எத்தனையோ பேர் வந்து சேருவாங்க, எல்லாரையும் அளந்து பார்த்தெல்லாம் சேர்க்கவும் முடியாது. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து, வெளியில உள்ளவங்களுக்கு சேர்த்து தான் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், என்னை சுத்தி இருக்கிறவனையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு. இது வந்து எல்லாருக்குமான செய்தி. தவறான எண்ணம் கொண்டு யாரும் இங்க வந்துடாதீங்க. நேர்மையா மக்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற செய்தியும் அதுல போயிடுச்சு. மக்களுக்கு நாங்க தான் ஊழல் இல்லாத ஆட்சியை தரப்போட ஒரே சக்தி அப்படிங்கிறதும் அந்த செய்தியில வந்துருச்சு. முடிந்தால், தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், திமுக அதிமுக அமைச்சர்களோ இல்ல இன்னைக்கு இவருக்காக நான் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஐடி விங்க அது இது எல்லாம் சொல்றீங்களா, அவர்களோ சொல்லட்டும், நாங்க ஊழல் செய்ய மாட்டோம், எங்களை சார்ந்தவர்கள் ஊழலை செய்ய விட மாட்டோம்னு மக்கள் மூக்கிட்ட சிரிப்பாங்க. இவங்க அதை சொன்னா, முடிஞ்சா சொல்லட்டும், தைரியம் இருந்தா சொல்லட்டும். ஓகே சார், இப்போ அந்த ஜனநாயகன் பட பிரச்சனை டைம்ல விமர்சிக்கிறதா இருந்தால் பாஜகவை விமர்சிக்கணும். அவங்க சைடு தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் இருக்கு. எதுக்கு திமுகவே விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து திமுகவும் பாஜகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாவே சொல்லாமே, பாஜக சொல்லியாச்சே, எத்தனை தடவை சொல்றது? உங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தர் காதலையும் வந்து சொல்லணுமா? திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான், நீங்க தான் வெளியில இருந்து வேற வேறையா பாக்குறீங்க. இல்ல பாஜகனா பாஜகவை மட்டுமே ஸ்ட்ரைட்டா விமர்சிக்கலாமே, அதை எதுக்கு திமுக? இல்லையே, இவங்க அது கூட சேர்ந்து தானே பண்றாங்க. 2 படம் வந்திருக்கு, ஒரு படம் மட்டும் எப்படி சொன்ன டயத்துக்கு வந்தது. இந்த படம் சிக்கல்னு உடனே அதுக்கும் சிக்கல் மாதிரி ஒரு உருவம் கொடுத்தாங்கல்ல. யார் பொங்கல் கொண்டாடினது? மோடி கூட. யார் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணது? அந்த ப்ரொடக்ஷனுக்கு காசு எங்க இருந்து வந்ததுன்னு 10 ரூபா பாலாஜி, டாஸ்மார்க் எல்லாம் அதுல அடிபட்டது யாருக்கு? எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது யாரு? முதலமைச்சரோட பேரன் தானே.
திமுக பிஜேபி கள்ள தொடர்புல உள்ளது. இவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இவர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் பிஜேபி நடவடிக்கை எடுக்காது. பிஜேபியை திட்டி 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 இவங்க வந்து ஓட்டு வாங்கணும். அதுவுமே சாதாரணம் இல்லை. அது ஒன்றுத்துக்கும் இல்லாத கட்சியாக இருந்தது தமிழ்நாட்டில். 2%, 3% வந்துரும் சொல்லி இப்போ 17% கொண்டு வந்து விட்டதே திமுக தான். அவர்களுக்குள்ள உள்ள அக்ரிமெண்ட்டே அதுதான். இது காங்கிரஸுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னைக்கு மட்டும் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க எப்படி வேணாலும் முடிவெடுக்கட்டும். நான் ஒரு சினாரியோவுக்கு சொல்கிறேன். திமுக விட்டு போயிட்டாங்க அப்படின்னா திமுக அடுத்த செகண்ட் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துடும். பிஜேபியும் திமுக கூட கூட்டணி சேர்ந்துடும். அவங்க 2 சேருவாங்க. திமுக பிஜேபி கூட சேர்ந்துடும், பிஜேபி திமுக கூட சேர்ந்துடும். ஏன்னா அவங்க 2 பேருக்கு வெக்கமே கிடையாது. அவங்க 2 பேரும் பவர் மங்கர்ஸ். பவர் வேணும், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் உள்ள வந்து நான் ஆட்சியில் இருக்கணும் வா அப்படின்னு அவன் வந்துடுவான். இல்லை இவங்க மத்தியில் உடனே பேரம் பேசிடுவாங்க. கனிமொழிக்கு என்ன அமைச்சரவை கொடுக்க போறீங்க, தயாநிதிக்கு என்ன அமைச்சரவை. இவங்க 2 பேரும் வெக்கம் கட்ட கட்சிகள். அதனால இவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிறது மக்களுக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை எங்களுடைய ஒரே இலக்கு திமுக திமுக திமுக. திமுகவுடைய தவறுகளை மக்கள் மத்தியில் சொல்லுவோம், திமுகவுடைய ஊழலை சொல்லுவோம், திமுகவுடைய குடும்ப அரசியலை சொல்லுவோம், திமுக சமூக நீதிக்கு எதிராக எவ்வளோ செயல்படுதுன்னு சொல்லுவோம், திமுக சிறுபான்மையருக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சுருக்கு, என்னெல்லாம் செயல்படுது எதிராக அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு, ஒரு துறையிலையும் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு, எவ்வளோ 2021 என்னென்ன பொய் சொன்னார்கள், 2026 என்னென்ன பொய் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். சார், இது திமுக மட்டும்தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கு, மற்ற கட்சிகள் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறதுனால மட்டும்தான் திமுக எதிர்ப்பா? இன்னைக்கு திமுக தானே ஆளுங்கட்சி. இல்லை சார், அவன் தானே போய் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தது. கிரவுண்ட் லெவலில் அதிமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குல்ல சார்? சார், அதிமுகலாம் செல்வாக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இருக்கும்போதே முடிஞ்சிருச்சு. இப்போல்லாம் செல்வாக்கு கிடையாது. அதை பற்றி பேசி எங்களுக்கு வேஸ்ட்டுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். ஒரே இலக்கு தான். ஏன்னா அவர்களுக்கு தண்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் குற்றம் செஞ்சார்கள், மக்கள் தண்டித்து தூக்கி தூர போட்டாங்க. 10 தோல்வி பழனிசாமி அவர் ஆயிட்டாரு. இதுக்கு மேலே அவரை பேசி எதுக்கு? அவரால் இந்த எலெக்ஷனில் 10-12% ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம். அதை தாண்டிலாம் வாங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ என்டிஏ கூட்டணி எப்படி வச்சாலும் திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சி. பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, பொறுப்பற்ற முறையில் நிர்வாகம் பண்ணாங்க, கடனை ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்காங்க. இங்கே போராடாத அரசு ஊழியரே கிடையாது. ஏன்னா செவிலியர் போராடுறாங்க, துப்புரவு தொழிலாளர் போராடுறாங்க, டாக்டர் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, செக்ரட்டரியேட் ஊழியர்கள் போராடுறாங்க, டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடுறாங்க. போராடாத ஆட்களே கிடையாதுங்க. போராடிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையே போராட்டமாகி போச்சு எல்லா தொழிலாளர்களுக்கும். எல்லாம் லட்சக்கணக்கான கோடிகளை இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோன்னு சொல்லி பொய் சொன்னாங்க, பச்சை பொய் சொன்னாங்க. ஊழல் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான கோடிகளை குடும்பமாக அவருடைய மன்னர் அப்புறம் குறுநில மன்னர்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின எத்தனையோ விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. எதை பற்றியும் அக்கறை இல்லை. ஒரு பர்மனன்ட் டிஜிபி போட இந்த அரசுக்கு துப்பு இல்லை. இவங்க எல்லாமே எலெக்ஷனை நோக்கி போகிறாங்க. மக்கள் இவர்களை துடைத்து தூர எறிய போகிறாங்க. ஏன்னா தளபதி 30 வருஷமாக படத்தின் மூலம் நடிக்கும்போதே அவருடைய ரசிகர் மன்றம் மூலமாக, நற்பரி மன்றங்கள் மூலமாக, தளபதி மக்கள் இயக்கம் மூலமாக மக்கள்கிட்ட நெருக்கமாக அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. இவங்க வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க. நீங்கள் புதுக்கட்சின்னு கட்சி புதுசு, ஆனால் தளபதி புதுசு இல்லை. 32 வருஷம் களத்தில் ரசிகர் மன்றம் மூலமாக, நற்பணி மன்றம் மூலமாக, மக்கள் இயக்கம் மூலமாக 100 கோடிக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று அவங்களால என்ன முடியுமோ அந்த பீப்புள் கொடுத்துக்கிட்டே தான் எல்லா இடத்துலையும். தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னமும் நற்பணிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மக்களுக்கு என்ன தேவையோ நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டோம். அதனால் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கார் தலைவர். அவர் வந்து கட்சி தலைவர் அப்படிலாம் இல்லை. எங்கள் அண்ணன், என் புள்ள, என் தம்பி, எங்கள் மாமா, தளபதி அப்படி இருக்கார் ஒவ்வொரு வீட்லையும். ஆமாம், அப்பா சரக்கு ஊற்றி கொடுக்காருல, அப்பாங்கிற ஒரு உறவு இருக்குல்ல. அப்பாவே எப்படி வந்தது? யார் சொன்னா? அங்க நம்ம ஒரு 10 பேர்கிட்ட போய் கேட்போம். அது கேன்வாஸ் போறப்போ அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் வீடியோல வந்தது சார். மாணவிகள் சொல்றாங்க, அவங்க சொல்ற வீடியோ தான் நம்ம அதாவது பெட்டு கட்டுறேன் வாங்க நம்ம 2 பேரும் போவோம். ஒரு தெருவில் போய் சர்வே எடுப்போம். அப்பாவா அண்ணனா பார்த்துடலாம். அப்பா அந்த அண்ணனை விட்டுருங்க, எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் அவர் தனியாக ஏதோ
பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் மாநாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பண்ணட்டும், எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. எல்லாரும் அரசியல் கட்சியாக தானே. 16 வருஷமா அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. யார் ஓட்டு போட்டா? ஒன்றும் போடல இல்லை. கடைசி அவர் 8% வாங்கினதே மைக்கை கையில் பிடிக்கவா அப்படின்னு தளபதியை சொல்லி தானே. அதனால அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. ஒரே இலக்கு திமுக தான். இல்லை சார், இப்போ அவரை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கடைசி நேரத்தில் சின்ன மாறுபாடு அவருக்கு நடந்ததில்ல. இங்கே அந்த மாதிரி நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ரொம்ப சின்ன மாறுபாடு என்னது? விவசாய சின்னத்திலிருந்து மைக்கு சின்னம். நீங்கள் தேர்தலோட ப்ராசஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்தல் அலுவலகத்தோட ப்ராசஸ் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அந்த சின்னம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் அப்ளை பண்ணுறேன், நீங்களும் அதை அப்ளை பண்ணுறீங்க ரெண்டாவது அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு தான் கொடுப்பாங்க. அது ப்ராசஸ். ஒரு சின்னத்தை அப்ளை பண்ணணுன்னு கூட உனக்கு 16 வருஷமாக கட்சி நடத்துகிறவங்களுக்கு தெரியல. யாரோ ஒருத்தன் வேணும்னு தான் பண்ணியிருக்கான். நான் இது ஏதோ தெரியாமல் நடந்ததுன்னு கூட நான் நம்பலை. யாராவது ஸ்கெட்சு போட்டு வேணும்னு தான் பண்ணியிருக்கான். நீ அவ்வளோ தூரம் 16 வருஷம், அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸு? ஒரு கட்சி சின்னத்தை பிளாக் பண்ணுறது கூட உங்களுக்கு இது இல்லையா? நாங்கள் என்ன பண்ணோம்? 10 சின்னம் கொடுத்தோம், 1 2 இல்லை, 10 சின்னம் கொடுத்து இதில் எதை வேணாலும் கொடு. ஈஸிலி ஆமாம், நாங்கள் 1 2 கேட்கல, 10 சின்னம் கொடுத்தாச்சு, எதை வேணாலும் கொடு. இவர் தேர்தல் அலுவலகம் இவங்க கேட்டதை கொடுத்துருச்சு. 10 கொடுத்துருக்கோம், 10மே ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ அதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தானே ஆகணும். இது ப்ராசஸ். அவர்கள் 16 வருஷம் இருந்து ஒரு சின்னம் வாங்குகிற ப்ராசஸை கூட ஃபாலோ பண்ண தெரிலன்னா அவங்கெல்லாம் என்னத்தை அரசாங்கத்தை நடத்த போகிறாங்க? அதனால் அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. சார், இப்போது ஜனநாயகம் படத்தினுடைய தீர்ப்பு இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு இல்லைங்களா? எப்படி பார்க்குறீங்க அந்த இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்? ஏன்னா எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டா சுச்சுவேஷனே மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா இருக்கக்கூடிய தேதியும் அந்த பிப்ரவரி அப்படிங்கிற ஒரு மாதம் தான். மார்ச் மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் கேம்பெயின் ஃபுல்லாக அது ஃபுல்லாக தான் நடக்கும். எலெக்ஷன் டேட் அறிவிப்பு ப்ளஸ் இங்கே தீர்ப்பு அப்படிங்கிற சுச்சுவேஷன் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு ப்ராசஸ் தானே. ரெண்டு வேறு ப்ராசஸ். நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பேசுனாப்புல அதுக்கு எதுவும் புதுசாக வந்து ஒருவேளை டேட் அறிவிச்சிட்டா இங்கேயும் டேட் அறிவிச்சிட்டா சிக்கலாகும்ல. என்ன சிக்கலாகும்? அது படம் தானே. சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒன்று. பொலிட்டிக்கலுக்கு அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்லை சார், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு கிளைமேட்டோட சுச்சுவேஷனும் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் கரெக்டாக இருந்தால் தானே அது. அப்படி இல்லை, அது ஒரு படம், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் இது பண்ணணும். இது பாலிட்டிக்ஸ் வேறு, இது வேறு. படத்துக்கும் பாலிட்டிக்ஸும் சம்மந்தம் கிடையாது. படம் ரிலீஸ் பண்ண சொன்னால் ரிலீஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கும் நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் படத்துக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. சார், நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மேஜிக்கலுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் பேசுனா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனே மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. பட் இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 40-50 வருஷமாக அந்த தொகுதியில் உழைச்சி ஒரு முகமாக நிற்பாங்கல்ல, அந்த ஒரு சுச்சுவேஷனையுமே தாவேகா மாற்றுமா விஜய் சார் ஸ்பீச் மூலியமா? இப்போ உதாரணத்திற்கு அங்கே டெல்டாவில் வைத்தியலிங்கம் அவர்கள் ஒரு முகம், இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சியில் KN அன்பில் மகேஷ் அவர்கள் முகம். இது ஒரு கட்சி மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அதிமுகவிற்கும் ஒரு சில தொகுதிகளில், பல தொகுதிகளில் ஒரு முகம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் அவர்களுடைய அந்த ஒரு மேஜிக் ஸ்பீச் மாற்றுமா? எம்ஜிஆர் காலத்தில் எந்த முகம் இருந்தது? யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இல்லை சார், காலகட்டம் வேற தானே சார். அதை நம்ம எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் எல்லாமே ஆரம்பத்தை பார்க்கணும்ல. சரி, அண்ணாவே எடுத்துக்கோங்க. அந்த காலகட்டத்தில் அவர்கள் 15 வருஷம் கட்சி ஆரம்பித்ததுனால 1-2 பேர் தெரிஞ்சிருக்குமே தவிர மீதி எல்லாரையெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. எல்லா கட்சிக்கும் புதுசாக ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். நாங்கள் இதை பிரச்சனையாகவே பார்க்கல. ஏன் அப்படின்னா எல்லாரை விட எங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. தளபதியை தெரியாத ஆட்களே கிடையாது. எங்கள் சின்னமே தளபதி தான். நான் சொல்லியிருக்கேன். விசில் இப்போ வந்திருக்கு. விசில் 5 நிமிஷத்தில் வேர்ல்டு ட்ரெண்டு தெரியும்ல. எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறேன்? நாங்கள் 5 நிமிஷத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அதுதான் தளபதி. தளபதிக்கு அந்த இடத்துல 234 தொகுதியிலையும் தளபதி யாரை கை காட்டுறாரோ அவருக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு தானா விழும். இந்த செங்கோட்டையன் கூட ஒரு தடவை சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் வேற ஒரு இடத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பதிலாக இன்னொரு இடத்துல நிப்பாட்ட சொன்னாராம். ஐயா, என் இடத்த மாற்றி நிப்பாட்டுறீங்களே அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் சொன்னாராம், நீ போ, நான் எம்ஜிஆர் நிப்பாட்டினாலும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்கன்னு. 234 தொகுதிக்கும் தளபதிக்கு ஓட்டு போடுங்க. 234 தொகுதியிலும் ஜெயிப்பாங்க. மேஜிக்கெல்லாம் நடக்க தான் செய்யும். மிராக்கல்லாம் அப்படி தான் நடக்கும். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்காது இல்லை. ஆந்திராவில் ஒரு NTR, தமிழ்நாட்டில் ஒரு MGR, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆக போகுது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களால் நம்ப முடியுதோ நம்ப முடியலையோ, அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது. கலை யதார்த்தம் இதுதான். மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க, தாய்மார்கள் முடிவு செஞ்சிட்டாங்க, ஜென்சி கிட் முடிவு பண்ணிட்டாங்க.
2K கிட் முடிவு பண்ணிட்டாங்க. பெரியவர்கள்லாம் என் பையன் சொல்லிட்டான், என் பொண்ணு சொல்லிட்டான், நான் ஓட்டு போட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை தாண்டி என் பேரன் சொல்லிட்டான், என் பேத்தி சொல்லிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் தயாராகிட்டாங்க. 1000 ரூபா கொடு, 5000 ரூபா கொடு, ஃப்ரீ பஸ்ஸு கொடு, இல்லை ஃப்ரீ ஹெலிகாப்டரே கொடு, இல்லை ஃப்ரீ ஃப்ளைட்டே கொடு, ஓட்டு எங்கள் அண்ணனுக்கு தான் அப்படின்னு தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை நம்ப தமிழக மக்கள் தயாராக இல்லை. ஒரே தீர்வு தளபதி தான். அதனால் 2026 எலெக்ஷன் தளபதி சிஎம் ஆகிறாரு. அப்போவும் நம்ம இதே மாதிரி பேசுவோம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.